ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு முருங்கைக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். எப்பவும் போல் முருங்கைக்காய் சாம்பார் செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி குழம்புங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ரேஷன் துவரம்பருப்பு 250 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க. ரேஷன் பருப்புன்றதுனால ஒரு 3 டைம் மேலே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குங்க. 6லேருந்து 8 தக்காளி போல் போட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. 8லேருந்து 10 பூண்டு பல் போல் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எந்த அளவுக்கு ஆட் பண்ணிடுறோம் அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தக்காளியும் பூண்டும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் தூக்கி கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு 3 விசில் மட்டும் விடுங்க. 3 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பருப்பு வெந்திருக்குங்க. நீங்களே பாருங்கள். நீங்கள் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சுட்டாலே போதுங்க, பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு பசிஞ்சு வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன். நீங்களே பாருங்கள், தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு திக்னஸாக குழம்பு வேணுன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 போல் எடுத்துருக்கேன். முருங்கைக்காயும் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிஞ்சதுமே எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து போல் ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. இது கூடவே நான் 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்குங்க. திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முருங்கைக்காய்க்கு பதிலாக வேறு காய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு கலக்கி வச்சுருங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா 3/4 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குங்க. ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. இப்படியே 1 நிமிஷம் போல் கலக்கி விடுங்க. ஏன்னா மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போர் இருக்கும். நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா 1.5 சொம்பு போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்காயெல்லாம் நல்லா வேகணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா முருங்கைக்காயில் நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பருப்பு ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு திக்னஸாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு இருக்குது, ஆனால் திக்னஸாக வருங்க. இப்போ கரண்டி வச்சு கலக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஒரு கரண்டி வச்சு கலக்கி பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம புளி கரைசல் எதுவுமே ஊற்ற வேணாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம புளி கரைசல் எதுவுமே ஊற்ற வேணாம், இப்படியே சாப்பிட்லாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க பருப்போட.
அந்த முருங்கைக்காயில் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நல்லா டேஸ்டான ஒரு குழம்பு ரெடி ஆயிருங்க. நீங்களே பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் ஆகி வந்திருக்குன்னுட்டு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா குழம்ப ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நீங்களே பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குன்னு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸு எது கூட வேணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்காய் இருந்தால். அப்புறம் நீங்களே இது போல் எப்போவுமே செய்வீங்க நார்மலாக செய்யறத விட. அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு முருங்கைக்காய் சாம்பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.